ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். மைன்கிராஃப்ட்டு எந்த மாதிரி கேம்னா, அது வந்து ஒரு க்ரியேட்டிவிட்டியான கேம் மட்டும் இல்லாமல் நம்மளால் ரியல் லைஃப்பில் பண்ண முடியாத விஷயங்களும் இந்த கேமில் பண்ண முடியும். அதாவது வீடு கட்டுறது, சர்வே பண்ணுறதுன்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி இருக்கிற இந்த மைன்கிராஃப்டில் வந்து நிறையா ஸ்கேரியான வேர்ல்ட்ஸு சீட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதில் ஒரு ஸ்கேரியான சீடை நம்ம வந்து இந்த வீடியோவில் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இந்த சீடில் வந்து என்னென்ன நடக்கும்னா, நிறைய மோப்ஸ் வந்து ஸ்போன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் சில இடங்களில் வந்து ஒரு ரெட் ஸ்டோன் டார்ச்சை பார்க்கலாம். சரி வாங்க நம்ம இப்போ வேர்ல்டை க்ரியேட் பண்ணி உள்ளே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ வந்து வேர்ல்டை க்ரியேட் பண்ணிக்கலாம். சர்வைவல் மோடு தான். வேர்ல்டோட நேம் வந்து மிட் நைட்டுன்னு வச்சுக்கலாம். ஸோ அதுதான் கரெக்டான பேர். ஸோ நார்மல் தான் வச்சுருக்கேன் டிஃபிகல்ட்டி. ஓகே, அட்வான்ஸில் போயிட்டு இப்போ சீடு போட்டுடலாம். சீடு என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதே மிட் நைட் தான் இந்த வேர்ல்டோட சீடு நேமும் மிட் நைட்னு வச்சுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் இங்கே ஒன்றும் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஸோ மல்டிப்ளேயர் கேம் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் அப்புறமா. ஸோ எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க, எதுவும் ஆன்லைன் இல்லை, சீட்ஸ் எதுவும் ஆன்லைனில் ஆஃப் பண்ணிடுவேன். ஸோ இப்போ வந்து மல்டிப்ளேயர் கேம் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்துக்கிட்டிங்களே, இப்போ வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம் வேர்ல்டை. ஸோ சர்வைவல் மோடில் தான் போட்டிருக்கேன். ஓகே, க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து கேம்குள்ளே வந்தாச்சு நண்பர்களே. பெருசாக எதுவுமே இருக்கிற மாதிரி தெரில, கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. சரி, வேர்ல்டை வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ முதல்ல நம்ம வந்து ட்ரீயை வந்து கட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து வுட்டை வச்சு தேவையான டூல்ஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஓக்கு பிளாங்க்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து கிராஃப்டிங் டேபிள் அப்புறம் ஸ்டிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு வுடன் பிக்காக்ஸ் பண்ணி நம்ம வந்து கொஞ்சம் ஸ்டோன்ஸை வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, தேவையான ஸ்டோன்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து போய் நமக்கு ஸ்டோனுக்கு தேவை, அதாவது ஸ்டோன் டூல்ஸை வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டிக்ஸு வந்து கம்மியாக இருக்குது. ஸோ கொஞ்சம் ஸ்டிக்ஸு பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆக்ஸு, அப்புறம் ஒரு பிக்காக்ஸு, அப்புறம் ஒரு சோடு பண்ணிக்கலாம். சோடு தேவைப்பட்டால் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்ஸு பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு சோடு எதுக்கும் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ பிக்காக்ஸும் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்புவோம். வர வழியில் ஒரு கேவை பார்த்தேன். அந்த கேவில் வந்து கொஞ்சம் கோல்ஸ் இருந்தது. ஸோ கலெக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு வில்லேஜை பார்த்தேன். ஸோ இந்த வில்லேஜில் ஸ்டே பண்ணலான் இருக்கேன் நான். ஸோ அதுக்கப்புறம் என்ன, வில்லேஜை லூட் அடிக்கலாம், நான் லூட் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து ஹேபெயில்ஸ் இருந்தது. ஸோ வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நம்மக்கிட்ட வந்து ஃபுட்டு கம்மியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வில்லேஜில் வந்து பிளாக் ஸ்மித்தே இல்லை. இந்த வில்லேஜில் பெருசாக எந்த லூட்டும் கிடைக்கல. சில இடத்துல ஃபார்ம்ஸ் இருந்தது, அதுலேருந்து கேரட்டு அந்த மாதிரிலாம் கிடச்சிது நிறையா. ஸோ அதுக்கப்புறம் அயன் கோலத்தை அடித்து அயன் எடுக்கலான்னு முடிவு பண்ணேன். ஸோ அயன் கோலத்தை வந்து அடித்தாச்சு. இப்போ நம்மளை துரத்திட்டு வருவோன்னு நினைக்கிறேன். என்ன ஆளே காணும்னு பார்த்தா அங்கேயே நின்றுட்டுருக்கான். டே என்னடா ஆச்சு, கேம் ஏதாவது ஸ்டெக் ஆகிடுச்சான்னு பார்த்தா கேமில் ஒன்றும் ஸ்டெக் ஆகல, அவன் அங்கே ஸ்டெக் ஆகி நின்றுட்டுருக்கான் போல். ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ரீஸ்பான் பாயிண்ட் வந்து செட் பண்ணிவிட்டு போய் பார்க்கலாம். ஓகே, அவனெலாம் ஸ்டெக் ஆகிட்டு நின்றுட்டு இருந்தான். ஸோ பக்கத்தில் போனோன்னே வர ஆரம்பிச்சிட்டான். ஸோ இவனை அடித்து அயன் எடுத்துடலாம். ஸோ சாவுடா அயன் கோலம். ஸோ இந்த அயன் கோலம் வந்து ஒரு 5 4 நம்ம அயன் வந்து கொடுத்துருந்தான். ஸோ அந்த அயனை வச்சு தான் பிக்காக்ஸோ இல்லைன்னா ஒரு ஷீல்டை வந்து க்ரியேட் பண்ணணும். ஷீல்டு வந்து முக்கியமாக க்ரியேட் பண்ணணும். ஸோ திருப்பி என் வேலையை நான் ஆரம்பிச்சிட்டேன். வில்லேஜை வந்து லூட் அடிக்கிறது தான். ஸோ நைட்டு வரைக்கும் காத்திருப்போம். அதுக்குள்ளே ஒரு பேஸை வந்து க்ரியேட் பண்ணிடலாம். ஏன்னா சோம்பிஸ் கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக. ஸோ நைட்டு வந்து காத்திருந்து எதாவது பேரநார்மலான ஆக்டிவிட்டி நடக்கலாம் பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து டைம் பாஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு பேசிக்கான ஒரு சர்வைவல் பேஸையும் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டேன். ஏன்னா சோம்பிஸ் கிட்டேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு. எதிர்பார்த்த மாதிரி நைட்டும் வச்சு அதுக்கப்புறம் என்னென்ன பேரநார்மல் ஆக்டிவிட்டீஸ் நடந்ததுன்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வந்து கொஞ்சம் இருட்டிட்டு வருது, அதாவது ஈவினிங் ஆயாச்சு. நான் வந்து ஒரு பேசிக்கான ஒரு சர்வைவல் பேஸை வந்து கட்டி வச்சுருக்கேன். ஸோ இந்த பேஸ் வந்து கொஞ்சம் இருட்டாக இருக்குது, அதனால் நம்ம கொஞ்சம் டோர்ச்சை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு நம்பிக்கை இல்லை இந்த வேர்ல்டில் பெருசாக பாரநார்மல் இருக்கும்ன்ட்டு. ஏன்னா கொஞ்சம் நார்மலாக இருக்குது, சில நேரத்தில் வந்து கொஞ்சம் பயமாக இருக்குது. ஸோ இப்போ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இங்கே பெருசாக எது மோப்ஸோ ஸ்போன் ஆகிற மாதிரி தெரியல, தூரத்தில் எங்கேயும் மோப்ஸை காணும். ஸோ நார்மல் தான் வச்சுருக்கேன், எந்த சீட்ஸும் ஆன் பண்ணல. ஸோ அங்கே கொஞ்சம் சோம்பிஸ் இருக்கிற மாதிரி
தெரியுது, போய் பார்ப்போம். ஓகே, கொஞ்சம் சோம்பிஸ் அதிகமாக ஸ்பான் ஆகிற மாதிரி எனக்கு வந்து தோணுது. ஸோ மைன்கிராஃப்ட்டில் நார்மலாக இவ்வளோ சோம்பிஸ் ஸ்பான் ஆகுமான்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு என்னமோ கொஞ்சம் அதிகமாக ஸ்பான் ஆகிற மாதிரி தெரியுது. சோம்பிஸ் வந்து நம்மளோட டோரை வந்து நோக் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, மிட் நைட் ஆயிடுச்சு. இப்போ போய் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் தான் மோப்ஸ் ஸ்பான் ஆயிருக்கா இல்லையான்னு. ஓகே, மோப்ஸ் நிறைய ஸ்பான் ஆகுன மாதிரி தான் தெரியுது. என்னடா பின்னாலேருந்து அட்டாக் பண்ணுது? ஏங்க இவ்வளோ மோப்ஸ் ஸ்பான் ஆயிருக்குங்க? இவ்வளோ மோப்ஸ் ஸ்பான் ஆகுமா? டவுட்டாகவே இருக்குது. நமக்கு வர ஹாஃப் ஹார்ட் தான் இருக்குது. ஓகே, நம்ம செத்தாச்சு. ஸ்கெல்டன் வந்து நம்மளை போட்டு தள்ளிடுச்சு. இருங்க, உங்களுக்காக இன்னொரு தடவை நான் வெளில போய் பார்க்குறேன். ஸோ வெளில வந்தாச்சு. சோம்பிஸ் நிறையா இருக்கிற மாதிரி தெரியுது. ஒரு சோம்பியோட குடும்பமே நம்ம அட்டாக் பண்ண வருது. எப்படா நம்ம வீட்டுக்கிட்ட மட்டும் இவ்வளோ சோம்பிஸ் வந்ததுன்னு தெரில. வேற எங்கேயும் சோம்பிஸை காணும் பாருங்க. ஸோ நம்ம வீட்டுக்கிட்ட மட்டும் எப்படி தான் இதுங்கெல்லாம் வந்துச்சோ. ஸோ ஒரு குடும்பமே நம்மளை அட்டாக் பண்ண வருது. வீட்டுக்குள்ளே போயிட வேண்டியதுதான், நம்ம தப்பிக்கணும். ஓகே, ஐயோ ஸ்கெல்டன் நம்மளை போட்டு தள்ளிடுச்சு. இப்போ இருக்கிற நிலைமைக்கு நம்மளால சர்வைவல் மோடில் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. நான் கிரியேட்டிவ் மோட யூஸ் பண்ணிக்கிறேன் கைஸ். ஸோ நான் வந்து கிரியேட்டிவ் மோடில் வந்தாச்சு. இப்போ வெளில போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். இங்கே நிறைய சோம்பிஸ் இந்த மாதிரி இருந்தது. பட் இப்போ வந்து கொஞ்சம் சோம்பிஸ் குறைஞ்ச மாதிரி இருக்கு. ஆனால் இப்போதான் நம்ம வீட்டுக்கிட்ட மட்டும் இவ்வளோ சோம்பிஸ் வந்துன்னு தெரியல. ஏங்க அங்கே என்னமோ லைட்டு மாதிரி என்னமோ தெரியுது, என்னன்னு போய் பார்ப்போம். ஏங்க ரெட் ஸ்டார் டார்ச்சுங்க. ஏங்க இது எப்படி இங்கே வந்துட்டுன்னு தெரில. ஏன்னா நான் காலைல வீடு கட்டிட்டு இருந்தேன். இங்கே எங்கேயும் நான் இதை வந்து பார்க்கல. இப்போ எப்படி வந்ததுன்னு தெரில. ஸோ அங்கே தான் இருக்கு பாருங்க. ஏங்க அதுவும் ரெட் ஸ்டார் டார்ச் தாங்க. பக்கத்துல ஒரு சோம்பி வேற நிற்குது. இந்த வேர்ல்டில் என்னமோ பேரநார்மல் நடக்குது போல. ஏங்க இது எப்படி இங்கே வந்துருன்ட்டே தெரில. சரி வேற எங்கேயாவது இருக்கான்னு போய் பார்ப்போம். ஓகே, வேற எங்கேயும் இருக்கிற மாதிரி தெரியல. ஏங்க வில்லேஜ் கிட்ட ஒன்று இருக்குங்க. வில்லேஜுக்கு நேராக கிராஸ் சிம்பிளில் எவனோ ரெஸ்டாரண்ட் ஆர்ச்சி போட்டு போயிருக்கான். இந்த வேர்ல்டில் பேரநார்மல் கன்ஃபார்மாக இருக்குது. இந்த வேர்ல்டில் இருக்கிற நல்லது இல்லை. நான் வெளில போய்க்கிறேன் இந்த வேர்ல்டை விட்டு. இந்த வேர்ல்டை டிலீட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நான் அந்த வேர்ல்டை விட்டு வெளியில் வந்துட்டேன். வெளியில் வந்த கையோட நான் வந்து அந்த வேர்ல்டை டெலீட்டும் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த வேர்ல்டு இருக்கிறது தான் அந்த அளவுக்கு நல்லது இல்லை. அதனால டெலீட்டும் பண்ணிட்டேன். இந்த வேர்ல்டு விளையாடும்போது ஆரம்பத்துலேருந்து ரொம்ப க்ரீப்பியாக தான் இருந்தது. கொஞ்சம் சைலன்ஸாக ஒரு மாதிரி இருந்தது. இந்த வேர்ல்டில் என்னமோ பேரநார்மல் நடக்கிற மாதிரி. இந்த வேர்ல்டோட சீடி வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு யாருக்கு வேணுமோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதோட இந்த வீடியோ நிறுத்திக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வந்துட்டு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அடுத்து இந்த மாதிரி ஒரு க்ரீப்பியான வீடியோவில் வரங்க. ஸோ அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் AK Galaxy.